கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரம்யா கையில லெட்டர் வச்சுக்கிட்டு இது எப்படி கார்த்திகிட்ட சேர்த்துறது? சரி பியூனை வர சொல்லலாம்னு சொல்லி பியூனை வர சொல்றாங்க. பியூனும் வந்து நிற்கிறாரு. ஒரு ஃபைல் ஒன்று எடுத்து அதுக்குள்ள லெட்டர் வைக்கிறாங்க. இதை கொண்டு போய் கார்த்திகிட்ட சேர்த்துடணுங்கிறாங்க. பியூனும் அவங்க வேலையை செய்கிறாங்க. சரிங்க மேடம் கொடுங்கன்னு கொண்டு போடுறாங்க. அப்போ கொண்டு போவையிலேயே இந்த ஐஸ்வர்யா வாட்ச்மேனுக்கு பணத்தை கொடுத்து உள்ளே வந்து ஓரமாக ஒன்று நின்று வேவு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த வேவு பார்த்துட்டு இருக்கிற ஐஸ்வர்யா அந்த பியூன் போகிறத பார்த்துட்டாங்க. ஒரு நிமிஷம் இங்கே வாங்கலேன் அப்படின்னு தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அவரும் என்னம்மா ஏதோன்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்கங்கிறாங்க. நீங்கள் சொல்கிறத நான் எதுக்கு மேடம் கேட்கணுங்கிறாங்க. அட நான் சொன்னால் கொஞ்சம் கேளுங்களேன். ஐஸ்வர்யா பணத்தை எடுத்து காட்டுறாங்க. பணத்தை பார்த்ததுமே இந்த ரம்யா அவங்களுக்கு அப்போ ஒரு நிமிஷம் எதிரியாக தெரியுறாங்க. எல்லார் முன்னாடியும் நம்மளை அடித்தாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம என்ன தான் பண்ண, நமக்கு என்ன இப்போதைக்கு பணம் வருது போதும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பியூனும் என்ன மேடம் என்ன சொல்லுங்கள் நான் செய்கிறேங்கிறாங்க. இதான் இதுக்குள்ளே இருக்கிற லெட்டரை எடுத்துகிட்டு நான் கார்த்தி எழுதின மாதிரி வச்சுருக்கேன். இதை கொண்டுகிட்டு போய் உங்கள் ரம்யா மேடத்துக்கிட்ட கொடுத்துருங்கிறாங்க. அச்சோ அப்போ கார்த்திக் சார் படித்து பார்த்தாரா இல்லையான்னு கேட்டால் என்ன சொல்கிறதுங்கிறாங்க. அவங்க படிச்சுட்டு தான் திருப்பி வச்சுருக்காங்கன்னு போய் சொல்லு அப்படிங்கிறாங்க ஐஸ்வர்யா. அந்த பியூனும் சரிங்க மேடம் நீங்கள் சொன்னால் சரி அப்படின்னு அந்த ஒரு நிமிஷம் அந்த கொஞ்சம் பணத்துக்காக ஆசைப்பட்டு ரம்யாவுக்கு துரோகம் பண்ண சரின்ட்டு போகிறாரு. எப்போ பியூன் கொண்டு வருவார் அந்த நோட்டை அப்படின்னு சொல்லி நோட்டை கொண்டு வந்ததுக்கப்புறமா அதை திறந்து பார்க்குறாங்க. அதுலேருந்து மறுபடியும் அந்த லெட்டர் எடுத்து படித்து பார்க்குறாங்க ரம்யா. ஐ டூ லவ் மீன்னு எழுதியிருக்காங்க. அந்த வார்த்தைகளை படித்து பார்த்ததும் அளவில்லாத சந்தோஷப்படுறாங்க ரம்யா. இதெல்லாம் ஜன்னல் வழியை பார்த்துட்டு இருந்த ஐஸ்வர்யா அட்டி அப்பா இந்த சந்தோஷத்தை உடனே ரியா கிட்ட சொல்லி நம்ம சந்தோஷப்படணும்னு நினைக்கிறாங்க. ரம்யா அப்படியே காத்துல பறக்கிற மாதிரி பறந்துட்டு இந்த விஷயத்த உடனே நம்ம தீபா கிட்ட சொல்லி ஆகணும்னு தீபாவுக்கு போன் அடிக்கிறாங்க ரம்யா. என்னடே ரம்யா இந்த நேரத்தில் கூப்பிட்டுருக்கையே நான் கொடுத்த லெட்டரை அவர்கிட்ட கொடுத்துட்டியா இல்லை இன்னும் பேசாமல் அப்படியே வைக்கப்பட்டு கோந்திருக்கிறியான்னு கேட்குறாங்க தீபா. ஏய் நான் கொடுத்த லெட்டரை அவர் வாங்கிட்டு திருப்பி பதில் கடிதம் எழுதியிருக்காருன்னு சொல்றாங்க ரம்யா. அப்படியே சொல்ற சூப்பர் அப்படிங்கிறாங்க தீபா. இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் தீபான்னு சந்தோஷப்படுறாங்க ரம்யா. இந்த லெட்டர் ஐடியா மட்டும் நீ சொல்லாமல் இருந்ததா நான் எப்படி சொல்ல போகிறேன்னு தவிச்சிட்டே இருந்திருப்பேன். கடைசி வரைக்கும் நான் சொல்லியிருக்கவும் மாட்டேங்கிறாங்க ரம்யா. இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம். உனக்கு தாண்டி தேங்க்ஸ் சொல்லணுங்கிறாங்க. நம்மளுக்குள்ள எதுக்குடி தேங்க்ஸ்? உனக்குன்னு ஒரு கல்யாணம் நடந்தா அது போதுமே, அதுதான் எனக்கு சந்தோஷங்கிறாங்க தீவா. லெட்டரெல்லாம் ஓகே தான், ஆனால் அவரை பார்த்து நேரில் பேசுறதுக்கு எனக்கு இன்னும் தயக்கமாகவே இருக்குதுங்கிறாங்க ரம்யா. ஏய் லெட்டர்லேயே ஓகே சொல்லிட்டார்ல, அப்புறம் என்னடி தயக்கம்? நீ தான் போய் பேசணும், பேசுப்போ அப்படிங்கிறாங்க தீவா. அவரை பார்க்கும்போது என்னால் பேசவே முடியல, ஆனால் பார்க்காத போது என்னெல்லாமோ பேச தோணுதுங்கிறாங்க. இன்னும் என்னடி தயக்கம்? அதுதான் அவரே மனசு விட்டு எழுதி கொடுத்துட்டார்ல, அதுக்கப்புறம் இன்னும் எதுக்கு தயங்குற? நீ போய் நேராக பேசுப்போ அப்படிங்கிறாங்க. ஐஸ்வர்யா ரம்யா சந்தோஷப்படுறத பார்த்துட்டு ஆஹா நம்ம பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு, இதை ரியா கிட்ட சொல்லி உடனே கொண்டாட வேண்டியதான். அடுத்தது என்ன பண்ணணும்னு யோசிக்கணும் அப்படின்ட்டு போகிறாங்க. ஐஸ்வர்யா ரியாவுக்கு ஃபோன் பண்ணி உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும், நான் சொல்கிற இடத்துக்கு வான்னு சொல்கிறாங்க. ரியாவும் பறக்க ஓடி வராங்க. ரியா வந்ததும் ஐஸ்வர்யா கிட்ட கேட்குறாங்க, என்ன ஐஸ்வர்யா ஏதாவது பண்ணனியா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சூப்பராக பக்காவாக பண்ணி வச்சுருக்கேங்கிறாங்க. என்ன பண்ணேன்னு கேட்கும்போது அங்கே லெட்டரை மாற்றி வச்சது, அந்த லெட்டரை பார்த்துட்டு ரம்யா ரொம்ப சந்தோஷப்பட்டது. அதுக்கப்புறம் அவள் தீபாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுனது இதெல்லாம் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் அப்படிங்கிறாங்க ஐஸ்வர்யா. வேலை ஐஸ்வர்யா கரெக்டான நேரத்தில் அந்த லெட்டரை கைமாற்றி வச்சிருக்க பாரு, அங்கே தான் நீ நிற்கிற. கார்த்திகைக்கு மட்டும் இந்த ரம்யா லெட்டர் போயின்றது அவ்வளவுதான். ஒரு வேளை கார்த்தியும் சரின்னு போனோம் அப்படிங்கிறாங்க ரம்யா. எப்படி சரின்னு சொல்லுவா, தீபா மெட்ரியெல்லாம் சொல்லிடுவான், அதுக்கப்புறம் பொஸ்ஸுன்னு போயிடும். அதனால இந்த லெட்டரை ஆமாம் நானும் லவ் பண்ணுறேங்கிற மாதிரி எழுதி வச்சுட்டா ரம்யா காதலில் விழுந்து சிக்கி சீரழிய போகிறா. கார்த்தியும் அவளை காதலிக்க போகிறதில்ல, தீபாவால் அவளும் காதலால் சிக்கி சீரழிஞ்சு வாழ்க்கையை இழந்துட்டு நிற்க போகிறா. இப்போ ஒரே கல்லில் ரெண்டு மங்க பார்த்தியாங்கிறாங்க. ரம்யாவை பகச்சுக்கிட்டா தீபாவை சும்மா விட மாட்டா, இல்லைன்னா கார்த்தியை தீபா விட்டு கொடுத்தாதான் ஆகணும். நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் லாபம் தாங்கிறாங்க ஐஸ்வர்யா. ரம்யா இப்போ கார்த்தி லவ் பண்ணுறதா நினச்சிட்டு இருக்கிறா. கார்த்திகைக்கு அந்த லெட்டரும் போகலை. ஏதாவது ஒன்று வேணும்னா அவள் அடைஞ்சே தருவா. ரம்யாவை பற்றி தான் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயமாச்சு. சரி ரியா அவள் வாழ்ந்த என்ன, அவள் அழிஞ்சா நமக்கு என்ன? எப்படியோ இந்த தீபாவையும் கார்த்தியை வச்சு நம்ம கேம் விளையாடி இந்த ரம்யாவை பகடக்காயை உருட்ட வேண்டியதானுங்கிறாங்க. எப்படியோ கார்த்தியும் தீபாவையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டு சொத்து பூரா நம்ம கைக்கு வந்தாகணுங்கிறாங்க. ஆமாம் ரியா அதுதான் எனக்கு முக்கியம். அந்த வீட்டை விட்டு எல்லாரும் முன்னாடியும் என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வச்சுட்டால அந்த தீபாவை நான் சும்மா விட மாட்டேங்கிறாங்க ஐஸ்வர்யா. ரம்யா பிடிவாதத்தால் எப்படியும் கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்குவா. அதுக்கப்புறமா தீபாவுக்கு வாழ்க்கையே இல்லாமல் போயிடும். அப்படி ஒரு வேளை கார்த்தி மறுத்தாலும் ரம்யா சும்மா விட மாட்டா. கார்த்தியை உண்டு இல்லைன்னே பண்ணி கட்டிடுவா. எது நடந்தாலும் நம்மளுக்கு சந்தோஷம் தாங்கிறாங்க ஐஸ்வர்யா. ஒருவேளை கார்த்திகிட்ட இந்த ரம்யா நேரடியாவே மனசு விட்டு பேசிட்டேன்னா என்ன செய்யறதுன்னு கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் நான் விடுவேனே என்னங்கிறாங்க ஐஸ்வர்யா. கார்த்திக்கு அழிவுகால ஆரம்பமாயிடுச்சு, தீபாவுக்கு கெட்ட நேரம் தொடுத்துருச்சுங்கிறாங்க. இந்த பக்கமா ரம்யா அந்த லெட்டர் வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இதை வச்சு நம்ம தீபா சொன்ன மாதிரி நேரடியாக பேசி பார்க்கலாமான்னு யோசிக்கிறாங்க. ரம்யா சந்தோஷமா தீபாவுக்கு ஃபோன் பண்ணதை கேட்டுட்டு இப்போ தீபாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா எப்படியோ நம்ம எழுதி கொடுத்த லவ் சக்ஸஸ் ஆயிடுச்சு. அடுத்தது அவங்க ரெண்டு பேர்த்தையும் மனசு விட்டு பேச வைக்கணும். அதுக்கப்புறம் அப்பாவை போய் பேச சொல்லி அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் ஏற்பாடு செய்யணும். இது எப்படியும் நம்ம கார்த்திக் சார்கிட்ட சொல்லி இதுக்கு முன்னால் போய் நம்ம தான் ஏற்பாடு பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க தீபா. ரம்யா நேரடியாக பேச தயங்கிட்டு இருக்கிறாங்க. லெட்டர் மூலமாக பேசுறது எவ்வளோ சௌகரியமாக இருக்குது. மறுபடியும் ஒரு லெட்டரை தயார் பண்ணலாமான்னு யோசிப்பாங்க போல இருக்குது. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் சொல்லி பார்க்கலாம்.